ஒரு நாட்டுல ராஜா வேட்டைக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு காட்டுல. எல்லா விலங்கும் அவரை சூழ்ந்துக்குச்சு. அவருக்கு புரியல, என்னடா இது எல்லா விலங்கும் சூழ்ந்துக்குச்சேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அம்புல விடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய விலங்கெல்லாம் சொல்லிச்சான், இந்த பாரு நீ நாட்டுக்கு ராஜாவாரு, இங்க நாங்க வச்சதுதான் சட்டம். உன்னை யாராவது நாங்க தொந்தரவு பண்றோமா? நாங்க ஊர்ல வந்தா எங்களை வலை வச்சு பிடிக்கிற, இல்ல விலங்குகள் சரணாலயத்துல கொண்டு போய் போட்டுற. இப்ப நீ எங்களை வந்து பிடிக்க வந்திருக்க, கொல்ல வந்திருக்க, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலன்னு நீ ஏன் முடிவு பண்ண அப்படின்னாங்களாம். அப்பதான் அந்த ராஜாவுக்கு விளங்குச்சான், நம்ம காட்டெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டதுனால காட்டுல இருந்த யானைகள் பின்ன எங்க போவோம்? வீட்டுக்கு ஊருக்கு வரதான் செய்யும். அதுங்க இடத்துக்கு நம்ம போயிட்டோம், நம்ம இடத்துல அதுங்க வரல. அதுங்க இடத்துக்கு போனதுனால அது நம்மளை தேடி வருது. இயற்கை வளம் சுருண்டப்பட்டு விட்டதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த ராஜாவும் அப்பதான் மனசு வெறுத்து போய் திரும்பி போயிட்டாராம்.